அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் ஒரு அலசல் என்ற என்னுடைய காணொளி தொகுப்புக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்து வருகிறது. இந்த திருக்குறள் விளக்கத் தொகுப்பு என்னுடைய சொந்த முயற்சியால் உருவானது. 3 அதிகாரங்களை கடந்து நாம் இன்று 4வது அதிகாரம், அதாவது அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களையும் நாம் ஆராய்ந்து அலசப்போகிறோம். In the meantime, I thank the friends who gave their response to these videos and would request you once again to subscribe my channel and also respond with likes and comments if any. நாம் இனி திருக்குறளின் 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல் என்ற பகுதிக்கு இந்த 15வது காணொளிக்கு செல்வோம். குறள் நம்பர் 31. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பு வரும் செல்வமும் வரும், அறமுடன் ஆர்வமாய் செயல்படுபவன் உயிர்க்கு. அறம் சிறப்பையும் அளிக்கும், செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது? One which gives all fame and importance for anyone and gives all wealth, that is 16 செல்வம்ஸ் like தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். Like this 16 benefits mentioned in Sri Abhirami Andadi, all these comes from Aram. So, for a Jivan which concentrates in Arachayal, nothing other than the above will give happiness. That is Akam. Aram gives importance of oneself and all indestructible dhanas. And for those Jivans, nothing other than Aram becomes Akam. That is real happiness. குறள் நம்பர் 32. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அறத்தினை விட உயர்வுள்ள செயல் எதுவும் இல்லை, இதனை மறுத்தால் உயர்வு இல்லை, கேடுதான் விளையும். ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை. நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவும் இல்லை. அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானதும் வேறில்லை. There are always benefits, that is ஆக்கம், which emerge from அறச்செயல், which will be given by nothing other than Aram. At the same time, if anyone forgets this Aram also, evils emerge, which worsens their life. There is nothing other than Aram which gives all benefits to humans. And if anyone forgets this Aram also, there is nothing other than this which leads to all evils in the life of a man. குறள் நம்பர் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். ஏற்கும் வகையில் இருப்பதே அறச்செயல். ஏற்க முடியாதது எப்படியாவது எல்லாவற்றையும் செய்வது. செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும். அதாவது செய்யக்கூடிய செயல்கள் எவை ஆயினும் அவை எல்லா இடங்களிலும் தொய்வில்லாத அறவழியிலேயே செய்யப்பட வேண்டும். One should in whatever way available do Aram continuously wherever it is required. One can do Aram in whatever way available without any hesitation continuously wherever be available and wherever required. குறள் நம்பர் 34. மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனதளவில் மாசு இல்லாமல் இருத்தலே அனைத்து அறமுமாகும், மற்றவை யாவும் வெறும் வேஷமே. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், அதுவே அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையது. If one is not having any masu, that is dirt in his mind, this itself is called Aram. Other actions are those which are done to show to others and are treated as adambara, that is luxurious show. If there is no dirty thought in mind, it is called Aram, and other actions seeming like Aram are treated as those done to show it to others. குறள் நம்பர் 35. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழிக்கும் குணம், அளவற்ற ஆசை, கடும் கோபம், வன்மையான வார்த்தை, இவை 4ம் இல்லாமல் இருப்பதே அறமாகும். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை ஒதுக்கி வாழ்வதே அறமாகும். பிறர் மேன்மை கண்டு பொறாமை, புலன்கள் போகும் வழி செல்லும் ஆசை, இவை தடைப்படும் போது வரும் கோபம், கோபத்தில் பிறக்கும் தீய சொல் எனும் இந்நான்கையும் விலக்கி தொடர்ந்து செய்யப்படுவது அறவாழ்க்கை. ஜலசி, that is intolerance on others' development, over-desired, anger and usage of unkind words, etc. Anyone who gets out of the above 4 bad qualities is said to be going on the way of Aram.
Due to jealousy, creating excessive desires. Due to getting over desired, if desires are not getting fulfilled, anger develops. Due to anger, using unkind and unjustifiable words on others, etc. If anyone is getting out of all those four evils, that itself is a great aram. குறள் நம்பர் 36. அன்றறிவாம் எண்ணாத அறஞ்செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றார் துணை. பிறகு பார்ப்போம் என்று இல்லாமல் அறம் செய்ய வேண்டும். இல்லையேல் வாழ்த்தும் போது வாழ்த்தாத துணை போல் ஆகிவிடும். இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும். அதாவது முதுமையில் செய்யலாம் என எண்ணாமல் இப்போதே அறத்தை செய்க. அந்த அறம் நாம் அழியும் போது தான் அழியாமல் நமக்கு துணையாகும். Those who are in younger age should not think that we can see at later years for doing aram. It is better to do it, whatever be their age. The aram which is done now will help them in their latter years. For one who, without a thought of making aram in their younger age, do it whatever be their age, it will protect him at his old age, and their fame stands longer even after their death without destruction.